Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈரோட் சைடுல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற ஒரு குழம்பு. இது வந்து டிஃபனுக்கான இட்லி தோசைக்கான ஒரு குழம்பு. இதுக்கு பேர் வந்துட்டு கூட்டு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டு நிறைய குழம்பு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க குழம்பு வச்சீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு செம்ம காம்பினேஷனா இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த காய்கறி எல்லாம் தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தா போதும். வெங்காயமும் துவரம் பருப்பும் இருந்தா போதும், இந்த குழம்பு செஞ்சிடலாம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கூட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த துவரம் பருப்பு வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போறோம். இது நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த துவரம் பருப்பை வந்துட்டு நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பருப்பு வேக வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு வேளை முந்தின நாள் செஞ்ச பருப்பு அந்த மாதிரி ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஆயிருந்ததுன்னா, ஒரு 2 கரண்டி பருப்பு மிச்சம் இருந்ததுன்னா இது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பருப்பு சீக்கிரமா வேகும் அதுக்காக. இப்போ குக்கர் லிட்டு மூடி இதை வந்துட்டு ஒரு 4 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த வெங்காயம் லேசாக செவக்கிற அளவுக்கு இது நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இது வதங்கட்டும். இதுக்கு இடையில இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க, சின்ன துண்டு பட்டை இதையும் சேர்த்து இதோட வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து வதக்கி விட்டுங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். இதையும் இதோட சேர்த்து லேசாக பரட்டி விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் இதையும் நம்ம அந்த வேக வச்ச பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதுக்குன்னா இந்த வெங்காயம் இருக்குல்ல, இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல இந்த துவரம் பருப்பு, அதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதனால ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கோங்க. இது இன்னும் சூடாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்க போகிறேன். இப்போ இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுல நம்ம வேற எந்த காயும் சேர்த்த போகிறதில்ல, அதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாயும் சேர்த்துடுங்க. நான் இதில் தக்காளி சேர்த்துல. ஒருவேளை உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி கூட 1 நறுக்கி சேர்த்திக்கலாம் இதில் வதக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த விழுது சேர்த்திடலாம். இதில் துவரம் பருப்பு இருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. அதனால நம்ம இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷமா கொதிச்சிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட குழம்பு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கூட்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லிக்கு தோசைக்கு 2க்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். குறிப்பாக இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கூட்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இட்லிக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. தோசைக்கு இட்லிக்கு 2க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சம் வெங்காயம் போட்டு நிறைய குழம்பு கிடைக்கும். வேணா நம்ம பருப்பையும் அரைச்சி ஊத்துறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.